அன்பினர்களே, அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் எட்டிவிட்டது. ஏற்கனவே செய்திகள் தந்த வண்ணம் இருக்கின்றோம். அந்த செய்தியில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி ஜெனீவாவில் அது கைச்சாத்திடப்படுகின்றது. பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் பாகிஸ்தான் அதை ஒரு விழாவாக கொண்டாட போகின்றது. இந்த நிலையில் நாரவாய் வேறவாய் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு ஒரு புதிய எச்சரிக்கையை இன்று விடுத்திருக்கின்றார். என்னவாம்? அணுசக்தி ஒப்பந்தம் தோல்வியுற்றார், ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் அவர்கள் புதிய எச்சரிக்கை ஒன்றை இன்று ஈரானுக்கு கொடுத்திருக்கின்றார். திங்கட்கிழமையாக இறுதி அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரான் மீதான ராணுவ தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அதே வேளையில் பிராந்தியம் முழுவதும் பகைமைகளை முடிவுக்கு கொண்டு வரவும் ஜலச்சந்தியை மீண்டும் திறக்கவும் பாகிஸ்தான் இன்று அறிவித்த அமைதி ஒப்பந்தத்தை அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இன்று திங்கட்கிழமை அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட அதே நேரத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். ஜூன் 15 திங்கட்கிழமையாகிய இன்று வெளியான தகவல்களின்படி ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே போர் நிறுத்தத்திற்கான ஒரு தற்காலிக ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஈரான் நாட்டுடன் இறுதி அணுசக்தி ஒப்பந்தம் ஃபைனல் நியூக்ளியர் அகார்ட் எட்டப்படாவிட்டால் தெஹ்ரான் மீது மீண்டும் ராணுவ தாக்குதல்களை தொடங்குவேன் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று திங்கட்கிழமை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஒருவேளை இந்த இறுதி ஒப்பந்தம் தோல்வியுற்றால் அமெரிக்கா தன்னை மத்திய கிழக்கின் பாதுகாவலராக கார்டியன் ஆஃப் த மிடில் ஈஸ்ட் அறிவித்துக் கொள்வதோடு பிராந்தியத்தின் வருவாயில் 20% வசூலிக்கும் என்றும் குறிப்பிட்டதாக தகவல் தெரிவிக்கின்றது. ஆக இதை ஏதோ ஒரு வகையில் இந்த 19ஆம் தேதிக்குள்ள குழப்பிட்டு அமெரிக்கா இருக்கிற பஞ்சத்துல இந்த 20% வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாமே. அப்ப இறுக்கமான ஒரு போர் ஒன்றுக்குள்ள மீண்டும் தள்ளப்பட அதிக வாய்ப்பு இருக்கு மக்களே. ஏனெனில் 20% பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்ப நெருங்கிட்டு ஈரானும் ஏற்றுக்கொண்டு இருக்குது 14 அம்ச திட்டம். இந்த நிலைமையில இது அமைதியா போயிடுச்சுன்னா அமெரிக்காவுக்கு பெருத்த நஷ்டம், கஷ்டம், பஞ்சம். இஸ்ரேலும் ஈடு செய்ய வேண்டும் என்றால் ஏனைய நாடுகள்ல பஹ்ரைன், அபுதாபி, சவுதி, ஜோர்டன், கட்டார், இப்படி குவைத், இப்படி எல்லா நாட்டிலையும் உங்களை நான் பாதுகாக்கிறேன், நான் கார்டியன் என்று சொல்லி அதான் சொல்றாரே, கார்டியன் ஆஃப் த மிடில் ஈஸ்ட் சொல்றாரு இல்ல. அப்படியானால் இது 19ஆம் தேதி கைச்சாத்தப்படுமான சந்தேகத்தை நான் முன்வைக்கிறேன். ஏனெனில் இது குழம்புவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்குது. இஸ்ரேலை சொல்லி குழப்பலாம். அதாவது அமெரிக்காவை இஸ்ரேலை தட்டிட்டு இந்த ஏதோ ஒரு வகையில குழப்பம்னு சொல்லி ஒரு பயங்கரமான குழப்பத்தை ஏற்படுத்தலாம். வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி வரையும் பொறுத்திருப்போம். நஷ்டமும் கஷ்டம் தான், ஆனா ஈடு செய்யலாமே. இந்த 20% வருமானத்தை கேட்கிறாரு கெண்ட காசுல. அப்ப அந்த ஒயில் காசுல இவருக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கும் என்றால், அந்த காசை இலக்க அடைய வேண்டும் என்றால் இந்த ஒப்பந்தத்தை குழப்பியாகணும். பார்க்கலாம். இந்த ஒப்பந்தம் மற்றும் எச்சரிக்கைகள் பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் நடந்த தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஜூன் 15 ஆகிய இன்று வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்பாக இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையிலான தாக்குதல்கள் நீடித்த நிலையில் இந்த வீணடிக்க வேண்டாம், லெட்ஸ் நாட் பிலோ இட் சொல்றார் இட் என்று ட்ரம்ப் எச்சரித்ததும் குறிப்பிட்ட நாம இந்த காலை செய்தியா தந்திருக்கிறோம். நேரம் பாருங்க, சில வேளை இவர் இஸ்ராயல் மீதும் ஒரு தாக்குதல் தொடுப்பதற்கான அதிக வாய்ப்பு. என்றால் ஈரானுக்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிட்டு இஸ்ரேல் ஒரு அடி அடிக்க மாட்டோம், அங்கு 2 பேரும் குழம்பலாம். இறைவன் பெரியவன் இல்லை. இப்ப போக பார்த்தா நாம சொல்லிக்கிழமை ஏற்கனவே இஸ்ரேல் மீது அமெரிக்கா தாக்கு தொடுக்கையும் வாய்ப்பு இருக்கண்டு. ஜூன் 15, 20 இன்று அமைதி ஒப்பந்தத்தை வரவேற்ற அதே வேளையில் அணுசக்தி விவகாரத்தில் ஈரான் பிடிவாதமாக இருந்தால் ராணுவ நடவடிக்கை தொடரும் என்று தனது நிலைப்பாட்டை ட்ரம்ப் இன்று திங்கட்கிழமை காலை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். நமக்கு காலை என்று சொன்னால் அவங்களுக்கு விடிய காலை, நமக்கு இன்னும் இல்லை. அவங்களுக்கு இன்னும் திங்கள் விடிய இல்லை, இப்பதான் விடிய போகுது. இறுதி அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதல் மீண்டும் தொடங்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதே நேரத்தில் பிராந்தியம் முழுவதும் பகைமைகளை முடிவுக்கு கொண்டு வரவும் ஹார்முஸ் ஜலச்சந்தியை மீண்டும் திறக்கவும் பாகிஸ்தான் இன்று திங்களன்று அறிவித்த அமைதி ஒப்பந்தத்தை அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்.
இறுதி அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவேன் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இந்த வார இறுதியில் சுவிட்சர்லாந்தில் தொடங்கவிருக்கும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற வேண்டும், இல்லையெனில் மீண்டும் பகைமைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையிடம் கூறியிருக்கின்றார். அந்த பேட்டியில் ஒரு ராஜதந்திர தீர்வுக்கான மாற்று வழியானது பிராந்தியத்தின் வருவாயில் 20% ஈடாக அமெரிக்க மத்திய கிழக்கின் பாதுகாவலராக மாறுவதை காணும் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். மேலும் எந்த ஒரு ஒப்பந்தமும் ஹாமிஸ் ஜலச்சந்தி நிரந்தரமாக கட்டணம் இல்லாதாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறார். அதாவது கட்டணம் வசூலிக்காம போகணும் என்று சொல்லுகின்றார். லெபனான் உட்பட அனைத்து முனைகளும் பல வாரங்களாக நடைபெற்று வந்த ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வர வாஷிங்டனும் தெஹ்ரானும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் இன்று திங்கட்கிழமை அதிகாலையில் அறிவித்திருந்தார். ட்ரம்ப் தனது ருத் சோசியல் தளத்தில் இந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இது இப்போது நிறைவடைந்து விட்டது என்றும் சொல்லுகின்றார். உடனடியாக நீக்க அங்கீகாரம் அளித்ததாகவும் கூறினார். உலக கப்பல்களே உங்கள் இயந்திரங்களை தொடங்குங்கள், எண்ணெய் பாயட்டும் என்றும் அவர் கூறுகின்றார். பொது அறிவிப்புக்கு முன்பு நடத்தப்பட்ட டைம்ஸ் நேர்காணலின் போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு இந்த தீர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததை ட்ரம்ப் ஒப்புக்கொண்டார். அவரை மிகவும் கடினமான மனிதர் என்றும் இந்த முடிவுக்கு அவர் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். ஈரானிடம் அணு ஆயுதம் இருந்திருந்தால் இஸ்ரேல் 2 மணி நேரம் கூட இருந்திருக்காது என்றும் ட்ரம்ப் கூறுகிறார். ஏனெனில் அணுகுண்ட போட்டு இஸ்ரேலை முடிச்சிருப்பாங்க என்று சொல்றார். ஆக அவர் சொல்ல ஒரு உண்மை இருக்குது. இப்ப ஒரு முக்கோண கூட்டம் நாங்க பார்க்கலாம். ஒன்று ஈரான் இப்போது இருக்கிற அமெரிக்கா இப்போது இருக்கிற நிலைமையில இதை குழப்பிட்டு சண்டைக்குள்ள மீண்டும் இழுக்கலாம். இஸ்ரேல் விரும்பல. இப்ப ஈரானுக்கு அமைதி வேண்டும் என்று நின்றால் இஸ்ரேல் அமெரிக்காவை மோதும் ஒரு நிலையும் வரலாம், பார்க்கலாம். இது நம்முடைய ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லும் கருத்துக்கள். எனவே அமெரிக்கா இப்போது இருக்கின்ற பஞ்சம் நிலைமையில் பணம் வேணும் என்றால் அரபு நாடுகளை சுற்றி நான் உங்களை கார்டியனா இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட 20% வசூல், அவங்க எண்ணெய் வசூல கேட்கலாம். அப்போ ஒரு கொஞ்ச காலைக்கு சண்டையை கொண்டு போகலாம். அதைத்தான் அவர் பார்க்கலாம். இதைத்தான் நெதன்ஸும் விரும்புவார், அவர் அதைத்தான் விரும்புகிறார். அதனால 19ஆம் தேதி இந்த அமைதி ஒப்பந்தம் ஜெனீவாவில் கைச்சாத்திட்ட பின்புதான் நாம் அதை உறுதிப்படுத்த முடியும். அதுவரைக்கும் தில்லாலங்கடி வித்தைகள் வெளியாகும், பார்க்கலாம். மற்றும் ஒரு காணொளியில் நேர்களே, என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.